இந்த கட்சியினுடைய பிரதான ஒருங்கிணைப்பாளராக இருந்தவர், 3 முறை முதலமைச்சராக இருந்தவர். அவர் ஒரு விஷயத்தை முன்னெடுத்து தொடர்ந்து தென் மாவட்டங்களில் பின்னடைவிற்கு ஒரு வாய்ப்பு அங்கே கொடுப்போம் அப்படின்னு சொன்னதனுடைய விளைவு தான் இந்த தர்மயுத்தம், ஒற்றை தலைமை என்கிற நிலைப்பாடு வருகிறது. அது ஒன்றும் பெரிய ராஜதுரோக குற்றம் இல்லை. இன்னொன்று, பொதுக்குழுவில் 2000 பேருக்கு மேலே கூடி அவரை வெளியேற்றிட்டாங்க, கட்சி நடவடிக்கை எடுத்துருச்சு, இனியெல்லாம் அங்கே இணைக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி இருக்கார். அனைத்து இந்திய அதிமுக அவருடைய சட்டத்திட்ட விதிகளின்படி செயற்குழு பொதுக்குழுவில் ஒரு முடிவெடுத்து ஒரு நடவடிக்கை எடுத்துட்டா இந்த 2 குழுக்களுக்கும் மேலாக பொதுச் செயலாளருக்கு தனிப்பட்ட அதிகாரம் இருக்கிறது. சரி, பொதுச் செயலாளரும் கட்சியின் நலன் கருதி ஒரு முடிவை எடுத்து அறிவிக்கலாம். அப்படி அறிவித்ததற்கு பிறகு அடுத்து நடைபெறுகிற செயற்குழு பொதுக்குழுவில் ஒப்புதல் பெறலாம். மரியாதைக்குரிய மறைந்த எஸ்டி சோமசுந்தரம் அவர்கள் நமது கழகம் தொடங்குகிற பொழுது பொதுக்குழு கூடி தான் அவரை முறையாக நீக்கினாங்க, கட்சியிலிருந்து நீக்கினார்கள். எந்த அடிப்படையில் சேர்த்தார்கள்? புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவருடைய நிலையை கருதி அவர் அப்பீல் கொடுக்காமலே, ஒரு மிகப்பெரிய இந்த கட்சி தொடக்க காலத்தில் தன்னோடு துணை நின்றவர், அவர் அரசியல் ரீதியாக பாதிக்கப்பட்டு விடக்கூடாது என்கிற அடிப்படையில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அரவணைக்கிறார். அந்த நிலைப்பாட்டை நாங்கள் இந்த அனைத்து இந்திய அதிமுக மீண்டும் ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும், முதலமைச்சர் பொறுப்பிலே திரு எடப்பாடி பழனிசாமி அமர வேண்டும் என்பதுதான் அவருடைய பிரதான நோக்கம். அதுதான நோக்கம். திரு ஓபிஎஸ் அவர்களுக்கும் அதுதான நோக்கம். மீண்டும் அதிமுக ஆட்சி வரணும். அதிமுக ஆட்சி வருவதற்கு இந்த பிரிந்து கிடக்கிற சக்திகள், ஒரு ஊருக்கு 100 ஓட்டுன்னு, ஒரு தொகுதிக்கு 5000 10000 ஓட்டு வெளியில் நிற்குது. காலமெல்லாம் ரெட்டலைக்கு ஓட்டு போட்டவங்க, அவங்கள இணைச்சிக்கிங்கன்னு தான் சொல்கிறார். அன்றைய பேட்டியில் பார்த்துருப்பீங்க, திரு டிடிவி தினகரன் என்னுடைய அருமை அண்ணன் எடப்பாடின்னு சொன்னார். அந்த அருமை அண்ணன்ட்ட போய் சொல்லட்டும், நான் தயாராக இருக்கேன், அவரை இணைச்சிக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறார். இப்போ இந்த அளவுக்கு கீழே இறங்கி வந்த நிலையிலும் கூட தன்னுடைய பிடிவாத தன்மையை எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கு அதை தொடர்ந்து மறுத்துட்டு வர்றார்.